கண்ணுக்கே தெரியாத பெண்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு கொடுப்பேன். ஆனால் என் கூட நடிக்கிற என்னோட கொலீகா இருக்கிற திரிஷா குறித்து யாராவது பேசினா நான் வாங்கி முடிட்டு இருப்பேன். ரசிகர்கள் வந்து சொல்றாங்க பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன் அதுன்னு கதை விடுறாங்க. ஆனால் உண்மையில் இந்த ஜனநாயகன் தான் பாஜகவுக்கு பயந்தாங்குடியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் பேசப்பட்டார். நயினா நாகேந்திரன் பேசுறாலும் அவர் பாஜக தலைவர் எப்படி பேசுவார்? செப்டம்பர் 27 இல்லையா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பாஜக அப்படின்னா இந்த மோடுக்கு போயிட்டார். உங்களுக்காக போஸ்டர் ஒட்டின பேனர் ஒட்டின அந்த நிர்வாகிகளுக்கே நீங்க என்ன பண்றீங்க, சேர் கூட போட மாட்டேன், நீ நில்லு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட விஜய் இருக்கா. இதுல என்ன பிரச்சனைனா இந்த உயிர் பலிங்கிற தொடர்ந்துட்டு பாண்டிச்சேரி காவல்துறை பார்த்து கத்துக்கங்க. அந்த ஊர் ரிஷா சிங் மாதிரி 40 people have died, உன்னை வெளுத்துருவேன் புஷி ஆனந்த் பார்த்து சொன்ன மாதிரி விஜய் வெளுத்துருவேன் இங்க சொல்லியிருந்தாங்களா? விக்கிரவாண்டி கூட்டத்தில் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கொளுத்தி போட்டேன், அது இன்னைக்கு எல்லா பக்கமும் பற்றி எரியுது. உங்களை நோக்கி யாராவது வந்திருந்தா அந்த பொலிட்டிக்கல் பாம் உண்மையிலே வெடிச்சிருச்சுப்பா, பார்ப்பா வேற திமுக கூட்டணியில் வந்து அதிமுக வந்து எல்லாரும் ஓடி வந்து விஜய்ட்டு சேர்ந்துட்டாங்கப்பா, பெரிய பாம்பா விஜய் போட்டது. இது புஷ்வான மகிழ்ச்சி. ஏற்கனவே நாடு ரவுடி தான் கெஞ்சுறாரு, தயவுசெய்து தூக்கி ஜெயிலில் போடுங்கிறாரு. ஆனால் போட முடியாது பாவனை, உனக்கு எவ்வளோ நீ வந்து வடிவேலு மாதிரி தான் இவங்க கன்சிடர் பண்றாங்க. எப்படியாவது முதலமைச்சர் வாயால விஜய் அப்படின்னு சொல்ல வச்சிருன்னு துடிக்கிறார் அவர். திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு பேசினார். ஊழல் சக்தின்னு பேசுறோன்னா அவங்க மறுபடியும் ஊழல் சக்தினா நீ எதுக்கு கை கட்டிட்டு வந்து ஜெயலலிதா கிட்ட நின்ன? இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற யாரோட வாயிலிருந்தும் தப்பி தவறி கூட பாஜகங்கிற வார்த்தையோ கொள்கை எதிரிங்கிற வார்த்தையோ வரதே இல்லை. ஸ்பார்க் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். விஜய் குறித்த ஒரு கருத்தை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. அவர் வந்து த்ரிஷா வீட்டை விட்டு வெளியில் வரணும், அவர் குடும்பத்தோடு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது குறித்து கடுமையான விமர்சனங்கள் எதிர்த்தரப்பில் திமுக தரப்பில் உடனடியாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் எதிர்வினையாற்றினார். அதே மாதிரி சிபிஎம்ஐ சேர்ந்தவர்கள் எதிர்வினையாற்றினார்கள். எல்லாரும் விஜய்க்கு ஆதரவாக குறிப்பாக வந்து த்ரிஷா விஷயத்தை, அதாவது பர்சனலாக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்வினையாற்றினார்கள். ஆனால் அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதாவது த்ரிஷாவும் முன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லி அதாவது வருத்தம் தெரிவித்து நயினார் நாகேந்திரன் அறிக்கை கொடுத்து விட்டார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு நடக்குது தன்னை சுற்றி தன்னை பற்றி, ஆனால் அப்போ கூட விஜய் தரப்பிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. செங்கோட்டையன்ட்ட கேள்வி கேட்டால் அவரெல்லாம் அதில் இவங்களாம் பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து மேடைக்கு மேடை திமுக குறித்து பேசுகிறார், நமக்கு தெரியும். திமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு அவர் பாவிச்சுட்டு பேசுகிறாரு. திமுக பெரிய பொருட்டை அவர் எடுத்துக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயம் நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து கூடுதலாக பெண்கள் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும், இந்த ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு டேட்டாலாம் இல்லை, சும்மா போகிற போக்கில் சொல்கிற பெண்கள் பாதுகாப்பு இல்லை. நான் ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரனாக, ஒரு தம்பியாக நான் வந்து பயங்கரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ கேள்வி அதை பெண்கள் சில பேர் நம்புறாங்க. கொஞ்சம் பேர் ஆமாம் எங்கள் அண்ணன் வந்தாருன்னா பயங்கரமாக மாற்றிடுவார், என்ன மாற்றுவாரும் அவங்களுக்கும் தெரியல, என்ன மாற்ற போகிறார் இவருக்கும் தெரியாது, பட் நம்புறாங்க. த்ரிஷா வந்து கிட்டத்தட்ட அவரோட கரியரில் முதல் 2வது 3வது படத்துல இருந்து தொடர்ச்சி நடிச்சிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு தோழியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த த்ரிஷா குறித்து ஒரு கட்சி தலைவர் பேசும் பொழுது நான் அதற்கும் வாய்மொழிட்டு தான் இருப்பேன். ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு, எனக்கு கண்ணுக்கே தெரியாத பெண்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு கொடுப்பேன். ஆனால் என் கூட நடிக்கிற என்னோட கொலீகா இருக்கிற த்ரிஷா குறித்து யாராவது பேசினா நான் வாங்கி முடிட்டு இருப்பேன். இதுதான் விஜய். பெண்கள் பாதுகாப்பு ஏன்னா இது ஸ்கிரிப்ட்ல இல்லை, யாராவது எழுதி கொடுக்கணும். சார் த்ரிஷா பத்தி ஒரு அவதூறு பேசியிருக்காங்க சார், நீங்கள் ஸ்கிரிப்ட்ல சேர்த்துக்கலாமா வேணாமா? ஜான் ஆரோக்கியசாமியே இந்த மாதிரிலாம் மோசமாக சில பேர் பேச வச்சிருக்காரு, அது வேற விஷயம். த்ரிஷா மட்டும் இல்லை, பல நடிகைகளை கனெக்ட் பண்ணி சில பேரை பேசுறதுக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி நியமித்து விஜய் அடிக்கிறதுக்கு, புஷியானந்த் அடிக்கும் போது ஜான் இவரே அடிக்கிறக்கான வேலைகளும் பார்த்துருக்காரு. அதெல்லாம் வேற விஷயம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நயினார் நாகேந்திரன் பேசலாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் தனி ட்ராக். பட் இருந்தாலும் விஜய் இதற்கும் பேச மாட்டார் அப்படின்னா விஜய் இப்போ எதுக்கு தான் பேசுவார்? சும்மா ஏதாவது போகிற போக்கில் ஏதாவது யாராவது கடிக்கிறதுங்கிறதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இங்கே மோசமாக இருக்குது ஆட்சி அப்படிலாம் சொல்லி பேசலாம். உங்களோட சக நடிகைக்கு உங்களால் வாய் திறந்து பேச முன்னாடி மன்சூர் அலிகான் பேசுறவங்க ஞாபகம் இருக்கும், இந்த லியோ படம் அப்பயும் வாய்மொழிட்டு தான் இருந்தார் விஜய். மன்சூர் அலிகானே அது அப்பயும் த்ரிஷா ஏதோ அறிக்கை கொடுத்தாங்க, பேசினாங்க. அதற்கு பேர் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டார். இப்போ எப்படி நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷா அவர்கள் 60 வயசில் பேசுகிறார் அப்படின்னு சொல்ல பிறகு அவர் நான் வருத்தம் தெரிவிக்கேன்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி அன்னைக்கு மன்சூர் அலிகானும் வருத்தம் தெரிவித்தார்.
ஆனால் மன்சூர்லேகன் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் விட்டார். ஆனால் அப்பொழுதும் விஜய் வாய் மூடிட்டு தான் இருந்தார். இன்னொன்று, நீங்கள் கள்ளக்குறிச்சியோடைய அந்த மரணங்கள் நடக்கும்பொழுது விஜய் அவர்கள் தன்னோட பிறந்த நாள் யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு கப்பலில் போகிற மாதிரி புகைப்படங்கள் வந்தது. அன்னைக்கு அந்த கட்சிக்காரங்களே இந்த கேள்வியை கேட்டாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் அவரோட பிறந்தநாள் போதெல்லாம் போயிட்டே இருக்கும், திடீர்னு த்ரிஷா ஒரு வித்தியாசமான ஒரு மெசேஜ் போடுவாங்க, அவங்க வாழ்த்தி போடுவாங்க, இவங்களே போடுவாங்க, அக்கா காலையில இருந்து அண்ணி பேசாம தானே இருந்தீங்க, ஏன் இவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள், இந்த கட்சிக்காரர்கள் சக கட்சிக்காரர்கள் யூஸ் பண்ற வார்த்தை, ஏன் நீ காலையில இருந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்ப உள்ள வரீங்க, இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி, ஏன்னா நீங்க அவர் பொலிட்டிக்கலி அவர் பேசுறது சரியா தப்பா, பர்சனல் விஷயங்களுக்குள்ள போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் ஒவ்வொருவரோட பார்வை என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. விஜய் தன்னோட ரசிகர்கள் பேசினாலும் சரி, வேற ஒரு நடிகர் பேசினாலும் சரி, வேறொரு கட்சி தலைவர் தனி விமானத்துல ஒன்னாதான் போனாங்க. அதுல அதாவது அவங்களுடைய தனி பிரவேசி அப்படின்னு சொன்னாலும் கூட அது அவர் பகிரங்கமா தான் அதை வச்சுறாரு. ஆமா, அவங்களை குறித்து யார் என்ன பேசினாலும் நான் அதற்கு சிறு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு தான் விஜய் ஸ்டாண்டு. அவர் மட்டுமல்ல, கட்சிக்காரங்களும் இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் தவறு அப்படின்னு கண்டிக்கவும் மாட்டாங்க. அது இப்படிதான் எப்பயுமே போயிட்டு இருக்கும். விஜய் பெண்கள் பாதுகாப்பு குறித்து என்ன பார்வை வைத்துள்ளார் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா அதை பார்க்க. இல்ல, விஜய் பெண்கள் குறித்து இவ்வளவு அதாவது பெண் பாதுகாப்பு குறித்து பேசுகிற விஜய் தன்னுடைய சக தோழி உற்ற நண்பிக்கு எதிராக ஒருவர் பேசும்போது கூட எதிர்த்து பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறாருங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனா பாஜக என்னுடைய கொள்கை சித்தாந்த எதிரின்னு சொல்லுகிற விஜய் பாஜக தான் சீண்டுது. இப்போ திமுக தரப்புல இருந்து யாராவது விஜய் சீண்டு இப்படி பேசுறாங்களா, இல்லைன்னா இழிவுபடுத்துறாங்களா? ஆனால் திமுகவை குறித்து கடுமையாக எதிர்வினையாற்றுகிற விஜய் இது குறித்து பேசலைங்கிறது எதை காட்டுகிறது? இல்லைங்க, செப்டம்பர் 27 இல்லையா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பாஜக அப்படின்னா இந்த மோடுக்கு போயிட்டார், பேச மாட்டேன். அவர் நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்குது, விஜய் வாய் திறந்து பேசினாரா? நீங்கள் யூஸ்வலாக இப்போ இந்த கவின் ஆணவ படுகொலை குறித்து கூட விஜய் பேசணும்னு ஒரு கண்டன குரல் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காவது ஆதவர்ஜுனா ட்வீட் போட்டார், கட்சி சார்பாக யாரோ போட்டாங்கப்பா அப்படின்னு இருக்கும். அந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கு போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆணவ படுகொலை குறித்து பேசலை. ஆனால் அதே சமயம் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்திற்கு ஆதவர்ஜுனா, சீட்டார் நிர்மல்குமார், இல்லை புசி ஆனந்த் யாருடைய பேஜில் அறிக்கை வரல. கூடுதலாக நீங்கள் சீட்டார் நிர்மல்குமார்கிட்ட போய் பேட்டி எடுக்கும் பொழுது, ஆமாங்க திமுக தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வித்தியாசமாக ஒன்று சொன்னார். திமுக என்னப்பா தப்பு செஞ்சாங்க, அது என்னன்னா நான் ஆர்எஸ்எஸ்ல தானே வர்றேன் அப்படிங்கிற குரலை சீட்டார் நிர்மல்குமார் வெளிப்படுத்தினார். அதோட என்ன பேசிட்டாருன்னே புரியல. நாங்கள் அப்பெல்லாம் ஹெச்ராஜா சொல்கிற மாதிரிலாம் நடந்துறது ஏதோ வளர்னாரு, அவருக்கும் தெளிவான ஸ்டாண்டில். ஸோ டோட்டலாக திருப்பரங்குன்றம் பற்றி பேசல. அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரிக்கு போகிறார். பாண்டிச்சேரியில் போய் பாஜக அரசாங்கத்தை புகழ்ந்துட்டு வர்றார். போலீஸ் இவங்களை பார்த்து கற்றுக்கங்க தம்பி, அது கொள்கை எதிரி, அதெல்லாம் எனக்கு கிடையாது, நம்ம இவரை பார்த்து கற்றுக்கங்க, பாஜக போலீஸை பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதற்கு பிறகு தன்னோட மேடைகளில் எந்த மேடையிலும் பேசவே இல்லை. இன்னைக்கு விஜய் சுற்றி இருக்க ரெண்டு முக்கியமான பிரச்சனை. ஒன்று ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியாது, இன்னொன்று சிபிஐ. நீதி வெல்லும்னு போட்டார், ஆனால் அவர் எதிர்பார்க்கல சிபிஐ நம்மளை இப்படி வளர்ப்பாங்கன்ட்டு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் விஜயோ, விஜய் கட்சி நிர்வாகிகளோ, விஜய் கட்சி செய்தி தொடர்பாளர்களோ இது வரைக்கும் வாய் மூடிட்டு இருக்காங்க. ஏன் பாஜக பற்றி பேசக்கூடாது? இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கேட்குறேன், என்னப்பா நீ பேசுங்கயா, உங்களோட டைம் அது பேசுங்கயா, ஜனநாயகன் வரலங்கிறத ஸ்டாலின் ஐயா கண்டிக்கிறாரு, ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு, நீ என்ன வாய் மூடிட்டு இருக்க? அட்லீஸ்ட் ராகுல் காந்தி போட்டு ட்வீட்டுக்கு ரெசிபர் கேட்டது பண்ணுங்க, நன்றின்னு சொல்லி போடுங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பேசக்கூடாது, பாஜக பற்றி வாய் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன விதமான நிலைப்பாடுன்னு நமக்கு புரியலை. தொடர்ச்சியாக அதை தவிர்த்துட்டே வர்றார். ஆதவர்ஜுனா அந்த செயல்வர்கள் கூட்டம் மேடையில் பேச ஆரம்பிச்சார். சிபிஐ அப்படின்னு ஆரம்பிச்சார். சிபிஐ விசாரணை என்ன நடந்து தெரியுமா, சரி போட்டு கிளிக்க வரன்னு பார்த்தா 7 பேர் அந்த அண்ணனோட செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க. இது சொல்றதுக்கு எதுக்கு நீ இதை ஆரம்பிச்சு சொல்ல, அதோடு முடிச்சிட்டார். அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற யாரோட வாயிலிருந்தும் தப்பி தவறி கூட பாஜகங்கிற வார்த்தையோ கொள்கை எதிரிங்கிற வார்த்தையோ வரதே இல்லை. இது என்ன நாங்கள் கடந்து போகிறோம், நாங்கள் அவங்கள ஏன் நாங்கள் பண்ணணும் இது பண்ணணும், ஒன்று அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியும் இது பாஜக பின்னாடி இருந்து வேலை பார்க்குறாங்க, நேரடியாக அடிக்கிறாங்க. அவங்க படம் ரிலீஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன், நீ சுப்ரீம் கோர்ட் போவியா, அங்கே கேபினெட் பண்ண போடுவேன், நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு வருவியா, அவனை டிலே பண்ணுவேன், நான் கமிட்டியே போடாமல் அடிப்பேன், நீ உயர்நீதிமன்றம் போனியா வேகமாக மென்ஷன் பண்ணுவேன். இவ்வளவு அடித்த பிறகும் விஜய் வாய் மூடிட்டு இருக்கார். அப்போ பாஜக குறித்து அவருக்கு மிகப்பெரிய பயம் இருக்கிறது. என்ன பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாரு. சொல்றாரு ஒரு பக்கம் எனக்கு அழுத்தம், எனக்கு என்ன அழுத்தம்னு கேட்டுட்டு உங்களுக்கு தான் அழுத்தம் திருப்பி விடுறாரு. சரி, அந்த அழுத்தத்தை குறித்து பேச போறாரு போல, பாஜக என்ன பயங்கரமா அழுத்துறாங்க, இந்த ரசிகர்கள் சொல்றாங்க பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன் அதுன்னு கதை விடுறாங்க. ஆனா உண்மையில் இந்த ஜனநாயகன் தான் பாஜகவுக்கு பயந்தாங்குடியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால பேசப்பட்டார். நயினா நாகேந்திரன் பேசினாலும் அவர் பாஜக தலைவர் எப்படி பேசுவார்? பாஜக கொள்கை எதிரிங்கிறதா விஜய் மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்று அணுக்கமா இருக்கணும், இல்லை வாய் மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் நகர்ந்துட்டார். இல்லை, இப்போ அதான் நான் இந்த சேலம் கூட்டத்துக்கு வர்றது
உங்களுக்கு நீதி சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன், உங்களுக்கு நீதி கேட்டு தான் நான் வந்து அரசியலுக்கே வந்தேன். ஆனா எனக்கு ஒரு நீதி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு வந்து நிறைய எஸ்ஓபி கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆளுகிற அரசை குற்றம் சொல்லித்தான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறார். அப்போ நீங்க சொல்றீங்க திமுக எங்களை நெருக்குகிறதுன்னு ஒரு பொது வெளியில போட்டு உடைத்து தன்னுடைய பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாக பாருங்க, உங்க வீட்டு பிள்ளை நான், என்னை எப்படி நசுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னா அதே தானே பாஜகவுக்கு சொல்ல முடியும் இல்லையா? அதனால அதாவது பாஜகவை எதிர்த்து களமாட முடியும் இல்லையா? இல்லைங்க, நீங்க நிஜமாவே பாஜக இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கிறது, அதுக்கு வாய் மூடிட்டு இருக்காரு. திமுக உண்மையிலேயே அழுத்தம் கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா எந்த அழுத்தத்தையும் கொடுக்கல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அரசியல் கட்சிகள் எவ்வளோ வருஷங்களா இயங்கிட்டு இருக்கு. எஸ்ஓபிங்கிற விஷயம் என்னைக்கு வந்துச்சு? இப்போ கொரோனா காலத்தில் எஸ்ஓபி ஒன்று கொண்டு வந்தாங்க, அது ரொம்ப நெருக்கமாக நிற்காதீங்க, மாஸ்க் போட்டுங்க, அந்த மாதிரி எஸ்ஓபி வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கு கட்சி ஆரம்பித்த பிறகு அரசியல் கூட்டத்தை எவ்வளவு கேவலமாக ஆக்க முடியுமோ அதை தற்கூரி கூட்டமாக மாற்றி அங்கே வந்து போகிற பொதுச்சத்துக்கு வந்து சேதம் விளைவிச்சு, மரத்தை உடைச்சு, டிரான்ஸ்ஃபார்மரை உடைச்சு, கொடி கம்பத்தை உடைச்சு, கொடியெல்லாம் வீசி அதை குப்பையாக்கி நாசம் பண்ணி, எந்த பேச்சும் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நீங்கள் ரூல்ஸ் போட்டால் போட்டுக்கங்க, நீ வந்து ரேலி போகாதீங்க, ரேலி போவேன், பின்னாடி வண்டி உங்களை துரத்த விடாதீங்க, துரத்த விடுவேன், அவனை வந்து கட்டுப்படுத்த மாட்டேன், இப்படி இருக்கின்ற காரணத்தால் எஸ்ஓபி வருது. இன்னொன்று, இந்த எஸ்ஓபி கோர்ட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு எல்லா கட்சியும் கூப்பிடுங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்க, ஃப்ரேம் பண்ணி கோர்ட்டு கொடுக்குறாங்க. கோர்ட் இப்போ வந்து இவர் சொல்ற மாதிரி ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஸ்டாலின் கோர்ட் அது இல்லை, அது உயர்நீதிமன்றம் தானே. உயர்நீதிமன்றம் யாருக்காக செய்யுது? ஒன்றும் இல்லை, அந்த வழக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த வழக்கு விசாரணை போது கேட்குறாங்க, ஒரு மதியழகன், தாவேக்கோட மதியழகன் எந்திரிச்சு எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ரூல்ஸ், இதே மாதிரி தான் விஜய் மாதிரி தான் அவரும், எங்களுக்காக ஸ்பெஷலாக ரூல்ஸ் போடுறாங்க. என்னப்பா ரூல்ஸ் போடுறீங்க? இவர் ஆனர் மரத்தில் ஏறக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுற இவர் ஆனர், இது நடக்குது. அவர் சிரிச்சுட்டே கேட்குறாரு, ஏடிஎம்கே உங்கள் கட்சியில் இந்த பிரச்சனை இல்லையா? இல்லை ஆனர், எங்கள் கட்சியில் யாரும் மறையேற மாட்டாங்க. அவர் சிரிக்கிறாரு, உங்கள் கட்சியில் மறையறாங்களா, உட்காரு, இதே சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எஸ்ஓபி போட தான் செய்வாங்க. சரி, இந்த எஸ்ஓபி ஒன்றும் இல்லை, இந்த சேலமே எடுத்துக்கலாமே. இனிமேல் எனக்கு காவல்துறை மேலே இன்னும் கோவம் தான் இருக்குது. எனக்கு 5000 பேர் கியூஆர் கோடுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, கடைசியில் ஏன் காவல்துறை மறுபடியும் விடுறாங்க? இவர் இது விஜய் என்ன சொல்கிறாரு, பாண்டிச்சேரி காவல்துறை பார்த்து கற்றுக்கங்க, அந்த ஊரிஷா சிங் மாதிரி 40 people have died, உன்னை வெளுத்துருவேன் புஷியானந்த் பார்த்து சொன்ன மாதிரி விஜய் வெளுத்துருவேன் இங்கே சொல்லியிருந்தாங்களா? இல்லை அவர் இன்னைக்கு ஏர்போர்ட் அந்த இதுலேருந்து இறங்கி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது, ஒரு காவல்துறை பெண்மணியை அடிபடுறாங்க, அந்த இடத்துல 2 பேரை போட்டு இழுத்து போட்டு அடிச்சு இல்லை ஜெயிலில் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா விஜய் அடங்குவார், விஜயோட கட்சிக்காரங்க அடங்குவாங்க. காவல்துறை இன்னைக்குமே லீனியன்சி காமிச்சிட்டு பரவாயில்ல விஜய் போறார், போய் தொலைறாரு, ஏதோ பண்ணிட்டு போறாரு அப்படின்னு விடுறதுனால தான் இவர் என்ன பண்றாரு, மேலும் 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 எவ்வளவு பொய்களை சொல்ல முடியும் சொல்றாரு. நான் மேலே ஏறி வந்தாலே கூடாதுங்கிறாங்க, கையசைக்க கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் யார் சொன்னாங்க? இந்த விதிமுறைகள் ஏதாவது இருந்துச்சா? நீ சொன்ன விதிமுறைகள் ஏதாவது பின்பற்றினீங்களா? ரொம்ப சிம்பிளா, நேரத்துக்கு வாங்க விஜய், அதெல்லாம் வர முடியாது என்னால. 8 மணிக்கு கூட்டம்னா அட்லீஸ்ட் 9 மணிக்கு வாங்க, அதெல்லாம் வர மாட்டேன். ரேலி போகாதீங்க, ரேலி போக தான் செய்வேன், பின்னாடி தொடரதான் செய்வேன். இப்படி எல்லா விஷயங்களும் இல்லாத விஷயங்கள் எல்லாம் விஜய் வந்து உருவாக்கி இது ஸ்பெஷலாக எனக்கு மட்டும் போடுறாங்க, அவருக்காக யாரும் எதுவும் போடல. இன்னொன்று, நீங்கள் இது தேர்தல் நேரம், எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. உண்மை சொல்லப்போனால் ஒருவேளை முதலமைச்சர் திமுக வந்து அடக்கணும்னு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி போடுவாங்க. அவர் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரா, என்ன முடக்கிறாங்க அடுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. எல்லா கட்சிகளும் கொடுக்குற அதே ஜனநாயக உரிமை அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். பாஜகவுக்கு ஏதாவது முடக்கிறாங்களா? இல்லை, அது நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழருக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு, டிடி தினகரனுக்கு யாருமே எதுவும் சொல்லலை. இல்லை, இவங்க சொல்லப்போனால் இவங்களாம் பிரதான கட்சிகள். ஒண்ணுமே இல்லாத விஜய் வந்து குதிக்கிறார், எனக்கு பண்ணிட்டாங்க. என்னன்னா அவருடைய நோக்கம், நாடு ரவுடிதான் கெஞ்சுறாரு, தயவுசெய்து எனக்கு ஜெயிலில் போடுங்கிறாரு. ஆனால் போட முடியாது, பாவனை உனக்கு எவ்வளோ நீ வந்து வடிவேலு மாதிரி தான் இவங்க கன்சிடர் பண்றாங்க. அவர் எப்படியாவது முதலமைச்சர் வாயால விஜய் அப்படின்னு சொல்ல வச்சிடணும்னு துடிக்கிறார் அவர். அதனால தான் ஸ்டாலின் அங்கிள்ங்கிறார், ஸ்டாலின் ஐயாங்கிறார், என்னென்னமோ பேசி பார்க்குறாரு. நான் உன்னை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணுவேன், நான் வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால விஜய்க்கு என்ன பண்றது தெரியாதனால மறுபடியும் அவர் வந்து இந்த வேலைகளை பார்க்கின்றார். அது என்னைக்குமே நடக்காது. இல்லை, அத்தனை அதாவது எஸ்ஓபியை கூட்டிக்கொள் அதிகமாக விதிக்கிறார்கள்னு அவர் சொல்கிற அதே கூட்டத்தில் தான் 41 பேர் இறந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு மரணம் நடக்குது. இப்போ இது வந்து அந்த கட்சி இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இருக்கா, இல்லைன்னா அதை அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி பாடம் கற்றுக்கவே இல்லைங்க, சுத்தமாக கற்றுக்கல. அங்கே என்னதான் நடக்குது உண்மையிலே? அதாவது என்ன கேட்டிங்கன்னா, விக்கிரவாண்டியிலேருந்து துவங்கியது. அவங்க ஒரு பக்கம் விரும்புகிறாங்க கூட, எந்த இடத்துல விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு ட்ரோன் ஷாட் வைக்கும் போது அதிகமான தலைகள் தெரியணும். இப்போ நீங்கள் திமுகவும் கூட்டம் போடுறாங்க, எல்லா கட்சிகளும் கூட்டம் போடுறாங்க, சாயந்தரம் கூட்டமாக இருந்தாலும் சாமியான போடுறாங்க. ஏன்னா வெயில் தாக்கம் இருக்கும், வர்றவங்க எல்லாரும் சேரில் உட்காரணும். சேரில் கொண்டு போய் 1 லட்சம் பேரா 1.5 லட்சம் பேரா சேரில் போய் ஸ்நாக்ஸையும் வாட்டர் பாட்டிலையும் வச்சுட்டு வரேன். யாருக்கும் கிடைக்காம போகக்கூடாது, எந்த தள்ளுமுள்ளும் நடக்கக்கூடாது, அவ்வளோ க்ளீனாக அதை நடத்துகிறாங்க. ஆனால் விஜய் கட்சி கூட்டத்தில் சேர் போடுறது கிடையாது,
நீங்கள் வந்து சாமியானா போடுறது கிடையாது, இதெல்லாம் வந்து தேவை. ஸோ 12 மணி டு 3 மணி நிற்கும் போது காலைல 10 மணிக்கு அவங்க வர்றாங்க. 10 மணிலேருந்து நின்றுட்டு இருக்காங்க, இதே வெயிலில் நிற்கிறாங்க. அதே விஜய் எப்படி வராரு? சார்ட்டர் ஃப்ளைட்டில் வராரு. இறங்கினவொடனே ஏசி காரில் மாறுறாரு. ஏசி காரில் மாதிரி டக்குன்னு ஏசி கேரவானுக்கு வந்துடுறாரு. மிஞ்சி போனால் 3 நிமிஷத்துலேருந்து அவரோட டைம் லிமிட்டுங்கிறது 3 நிமிஷம் போராட்டத்திலேருந்து 25 நிமிஷம் மேக்ஸிமம் பேசுறது. மறுபடியும் ஏசி கார், ஏசி கேரவான், ஏசி கார் இது போயிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நான் சொல்ல முதல்ல சேர் போட்டு எல்லைக்கெல்லாம் போக வேண்டாம். முதல்ல ஒன்னு, ஏன்னா இது பொதுமக்கள் கூட கிடையாது. அவங்க சொன்னது நிர்வாகிகள் கூட்டம். உங்களுக்காக போஸ்டர் ஒட்டின, பேனர் ஒட்டின, உங்களுக்காக எல்லா இடத்துலையும் அலைஞ்ச அந்த நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சேர் கூட போட மாட்டேன், நீ நில்லு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட விஜய் இருக்கார். ஏன்னா எங்களுக்கு தேவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிக்கணும். ட்ரோன் ஷாட் பாருங்கள், சரி முன்னாடியாவது இந்த கட்சி கூட்டணிக்கு வரும், அந்த கட்சி கூட்டணிக்கு வரும், நான் காமிச்சிங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஏன் அதை பண்ணிட்டுருக்கீங்க? இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க எங்களுக்கு சாயந்தரம் பர்மிஷன் கொடுக்கல? நீ கேட்டதே மத்தியானம் தான், ஏன் சாயந்தரம் பர்மிஷன் கேட்கணுங்கிற சொல்கிறேன். புஷியானந்த் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செலவுகள் எல்லாம் முதல்ல இப்போ ஆதவ ஒரிஜினலாக எல்லாம் பார்க்குறாரு. ஒரு ஃபஸ்ட்டு இந்த இஃப்தார் நோன்பில் ஆரம்பித்தாங்க. இஃப்தார் நோன்பில் புஷியானந்த் ஒரு கணக்கு எழுதி காமிச்சார். விஓசி பார்த்தாங்க, வாட்ஸ்அப் இன்னும் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கமிஷன் அடிக்கிறார் புஷியானந்த். இனிமேல் நம்மளே டேரெக்டாக காசு டீல் பண்ணிடுவோம்ப்பா. இப்போ இந்த கூட்டம் போட்டாங்கன்னா நேரடியாக ஆதவ ஒரிஜினலாக யார் கான்ட்ராக்டர் காசு கொடுக்குறாரு. அப்போ புஷியானந்தால் கமிஷன் அடிக்க முடியல. நம்ம தான் கமிஷன் அடிக்க போகிறதா, சேர் போட்டால் என்ன, சேர் போடாட்டி என்ன, நம்ம சாமியானா போட்டால் என்ன, போடாட்டி என்ன, நம்ம லைட்டு போட்டால் என்ன, போடாட்டி என்ன, அதனால் எப்படியோ ஒன்று போயிட்டு போகும். அதுதான் அவங்களோட நோக்கம். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த உயிர் பலிங்கிற தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதை விட இங்கே ரொம்ப கேவலமான விஷயம் கேட்டேன். உயிர் பலி நடந்துருச்சு. சில கூட்டங்கள் இன்னும் சொல்ல போனால் வேறு எந்த கட்சி கூட்டம் நடக்குது. ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் போது 2 பேரும் இறந்து போனாங்க. அதை தாண்டி பொதுவாக தமிழ்நாட்டில் அந்த மாதிரி உயிரிழப்புகள் நம்ம பார்த்ததே கிடையாது. விஜய் கூட்டத்தில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி டிஸ்ஓன் பண்ணுறாங்க பாருங்க. அருண்ராஜ் முதல்ல பேட்டி கொடுக்குறார். இவர் வந்து நிர்வாகியே கிடையாது, இவர் எப்படி வந்தார் எங்களுக்கு தெரியாது, காவல்துறை கண்டுபிடிச்சு சொல்லணும். காவல்துறை ஒரு வேலை வெட்டி இல்லையா? 5000 பேர் என்ன நடந்து சொல்லவா? இந்த 5000 பேரில் 2500 பாஸை வந்து புஷி ஆனந்த் வழக்கம் போல் பிளாக் டிக்கெட்டில் வித்துட்டார். அப்படிதான் இந்த பையன் வந்தது. இன்னும் விற்கிறாங்க. ஜனநாயகன் படம் டிக்கெட் விற்க முன்னாடி என்னப்பா வாப்பா, கோயம்புத்தூரில் விற்கலாம், பூத் மகள் மாநாட்டில் விற்கலாம், விக்கிரவாண்டியில் விற்கலாம், மதுரையில் விற்கலாம். இன்னைக்கு அதே மாதிரி பாஸை விற்று அப்படி தான் உள்ளே வரோம். ஸோ அதனால் அருண்ராஜுக்கு தெரியாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை வந்து புஷி ஆனந்த் யாராட்டெல்லாம் பிளாக்ல நீங்கள் டிக்கெட் விற்றுருக்கீங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுங்க, நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு அவர். இது ஒன்று. சீடார் ஒரு அடுத்து போய் அவர் ஏற்கனவே நெஞ்சு வலி இருந்துச்சுங்க. கேவலமாகவே இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கூட்டத்தில் வந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு, நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம், அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறோம், அவருக்கு உண்டான உதவியை நாங்கள் பண்ணுறோம். இதுதானே ஒரு நியாயமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும். நீ என்ன பெரிய மாற்றுன்னு ஊரை மாற்றிட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தேசிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர், பெரிய ஊடகவியலாளர் ஒருத்தர் போயிருக்காரு. அவர் சொல்கிறார், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, வேறு கேள்வி இருந்தால் கேளு. இந்த திமுரு ஆணவம் எங்கேருந்துங்க வருது எனக்கு புரியலை. நீங்கள் இப்போ சில ஆண்ட கட்சிகளில் சில நேரம் இது நடக்குதுங்கன்னா, அவங்க ரொம்ப நாளாக வருஷம் ஆண்டுட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக சில நேரம் வாய் விட்டுறாங்க கூட சொல்லலாம். நீ 2 வருஷம் கூட ஆகலை நீ கட்சி ஆரம்பிச்சு, நீ இந்த கட்சியில் சேர்ந்து அந்த தேசிய செய்தி தொடர்பாளர் வந்திருக்கவர் கட்சியில் சேர்ந்து 2 மாதம் ஆகலை. பெரிய ஆக்டிவிஸ்ட், நாங்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்போம், அதை கேள்வி கேட்போம், இதை கேள்வி கேட்போம், ஒன்னால ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஓடுறாரு. இன்னொருத்தர் பக்கத்தில், இது திமுக சதி. இதில் என்னடா திமுக சதி? அவர் வந்து, தம்பி சுஜித் நீங்கள் இன்றைக்கி போய் சாகுங்க, நான் உங்களை தூண்டி விடுறோம் அப்படி திமுக சொன்னாங்களா? எவ்வளோ கேவலமான கட்சியாக இருக்குது பாருங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீம் எது நடந்தாலும் திமுக சதி தான். நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தப்பான இதில் அவங்களை பிடிக்கிறாங்க, ஒரு பெண்மணி வீட்டுக்கு போய் அவர் மாட்டிக்கிறாரு, திமுக சதி பண்ணிட்டாங்க. எதெல்லாம் திமுக சதி பண்ணாங்க உங்களுக்கு? ஃபுல்லாக டிஎம்கே ஃபோபியாலே தெரியுறாங்க அவங்க. அதனால் எல்லாமே திமுக சதி சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்க. எப்படி நம்புவாங்க? கரூரில் நடந்ததாக இருக்கலாம், இல்லை இங்கே நடந்ததாக இருக்கலாம். இவ்வளவு மோசமாக ஒரு கூட்டத்தை கூட நடத்தலை. எஸ்ஓபின்னு ஒரு பக்கம் போட்டு கொடுத்தா கூட ஒரு கூட்டத்தை கூட நான் சரியாக நடத்த மாட்டேன், நான் சேர் போட மாட்டேன், சாமியான போட மாட்டேன், வரவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி வைக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன், நான் ஒரு எலைட் பொலிட்டிஷியன் அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது வந்து ஒரு கட்சி கூட உங்களுக்கு கூட்டணிக்கு வரலைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஆனால் அவர் வந்து பேசும்போது சொல்கிறாரு, நான் விக்கிரவாண்டி கூட்டத்தில் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கொளுத்தி போட்டேன், அது இன்னைக்கு எல்லா பக்கமும் பற்றி எரியுது அப்படின்னு அவர் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கேட்கிற அந்த விவாதங்களை தான் அவர் சொல்கிறாரு. காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு எதுவும் வியூகம் வந்து விஜய் தரப்பில் இருக்குதா? ஏன்னா அவருடைய அப்பா எஸ் சந்திரசேகர் பொது வெளியில் சொன்னார், காங்கிரஸ் எவ்வளோ பெரிய தியாகம் நிறைந்த கட்சி தெரியுமா, அது வந்து அதுக்கு உத்துயிர் கொடுப்பதற்கு, சக்தியை கொடுப்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறார், அதோட சக்தியெல்லாம் மற்றவர்கள் பிடுங்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இவர் போட்ட பொலிட்டிக்கல் பாம் பல இடங்களில் வெடிக்குதுன்னு சொல்கிறார்ல, இவர் போட்ட பொலிட்டிக்கல் பாம் என்ன நோக்கி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு,
ஒரு பக்கம் விஜய் என்ன கிளைம் வைக்கிறாரு, 30% ஓட்டுக்கு நான் போயிட்டேன். அவரே சொல்றாரு. யாருப்பா உன்ட்ட சொன்னா? என் காதுல 2 பேர் சொன்னாங்க. நான் கேட்டுட்டு வர்றேன். நான் ரொம்ப சிம்பிளா 30% இன்னைக்கு வந்து 30% விஜய் கிளைம் பண்ணா 3 கார்னர் கான்டெஸ்ட். நாம் தமிழர் கூட கொஞ்சம் தள்ளி வைப்போம். திமுக, அதிமுக, டிவிகே. 30% எடுத்தா இன்னைக்கு சிஎம்ங்க. அதுதான் ஆளுங்கட்சி. அப்படி இருக்கிற நீ எதுக்கு முதல்ல கூட்டணி பிச்சை எடுக்கிறேன்னு நான் கேட்பேன். நான் அப்படி தான் கேட்பேன். காங்கிரஸ் வாங்க, விசிக வாங்க, அதிமுக வாங்க, நாம் தமிழர் வாங்க, வேற யாராவது இருந்தால் வாங்க. இப்படி எதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க? உங்களை நோக்கி யாராவது வந்திருந்தா அந்த பொலிட்டிக்கல் பாம் உண்மையிலே வெடிச்சிருச்சுப்பா, பார்ப்பா, வேற திமுக கூட்டணியில் வந்து அதிமுக வந்து எல்லாரும் ஓடி வந்து விஜய்கிட்ட சேர்ந்துட்டாங்கப்பா, பெரிய பாம்பா விஜய் போட்டது. இது புஸ்வானம் ஆயிடுச்சு ஏற்கனவே. ஸோ அதனால் இது வெடிக்கவே இல்லை. இது அங்கே வந்து என்ன நடக்குது? இப்போது காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க? நம்ம விஜயை காமிச்சு நம்ம அதிகமான சீட்ஸ் வாங்க முடியுமா? டிடி தினகரன் கிளாசிக்கான உதாரணம். விஜய் பயங்கரங்க. விஜய் என்ன பிச்சிருவாருங்க. விஜய் சூப்பர் ஸ்டார். என்னென்னமோ சொன்னார். அப்போ விஜய் கூட போகிறீங்க? இல்லைங்க, என்டிஏல போகிறதுக்கு நல்ல ஐடியா இதாங்க எனக்கு தெரிஞ்சு. என்டிஏல போய் செட்டில் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவரை மறுபடியும் பேச வைக்கணும். எனக்கு விஜய் கார்டு ஒன்று கிடச்சிருக்கு. விஜய் ஒரு ஊர்கா. விஜய் பயன்படுத்தினே நான் உள்ளே வந்துட்டேன். காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க? விஜய் காமிச்சா நம்ம திமுக அதிகமான சீட்ஸ் வாங்கலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, சீட் அதிகமாக எனக்கு வேணும். நான் பேரம் பேசுறதுக்கு விஜய் நான் பயன்படுத்திக்கிறேன். அது ஒன்று தான் அவங்களோட நோக்கம். எஸ்ஏசி வந்து பேசுகிற முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். நான் அந்த கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை. ஏன்னா எஸ்ஏசி என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் விஜய் செய்வார். அதனால் அது நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக அவர் சொல்லியிருப்பார் நான் எனக்கு தோணுது. தயவுசெய்து என் பையனோட போய் வீணாக போயிடாதீங்க. அந்த கட்சியே வீணாக போகிற கட்சியாக இருக்குது. அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறனால தான் அவர் சொல்லியிருப்பார் நினைக்கின்றேன். ஏன்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் கலைஞரோட பழகியிருக்காரு. அவர் வந்து உண்மையிலே ஒரு திமுகவாகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால அவருக்கு தெரியும் இது காங்கிரஸ் போனாலும் விஜய் ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க போகிறது கிடையாது. இல்லை காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்களா? நடக்காது. எம்எல்ஏக்களை உருவாக்குங்களா? அதுவும் நடக்காது. அது எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் சரி, தம்பி இதை சொன்னால் தம்பி இதை செய்ய மாட்டான், திமுக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக வந்து ஒரு வார்த்தைக்காவது வாயில் அவரை பற்றி பேசிவிடாதா அப்படின்னு நீங்கள், அதனால தான் அங்கிள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதற்கு எதிராக அதிமுக தரப்புலேருந்து கடுமையான விமர்சனங்கள் வருது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அது என்ன பிளாக் டிக்கெட்டில், அதாவது அதிகமான தொகைக்கு இந்த ஃபேன்ஸ் அந்த டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளை அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் கருப்பு பணத்தில் பணம் வாங்காமல் நீங்கள் வந்து படம் நடிக்க முடியுமாங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி விஜய் அங்கிள் அப்படின்னு அவர் வயசுக்கு தன் மகன் வயசுக்குள்ளவரை போய் இப்படி சொல்கிறாரு. இப்படிலாம் நக்கல் பண்ணுறாங்க. இது எதை காட்டுகிறது? இல்லைங்க, முதல்ல நீங்கள் இந்த கரூர் சம்பவத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, தமிழிசை, நயினார் நாகேந்திரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜய் காப்பாற்றுறாங்க. அவர் என்னங்க பண்ணுவார் பாவம்? என்னமா அவர் கூட்டமே இல்லாத மாதிரி அவர் என்னங்க பாருவார்? அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் பாட்டு வீட்டில் இருக்கார், பேசாமல் இருங்க, எல்லாமே திமுக தாங்க, எல்லாமே வந்து போலீஸ் தாங்கன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விவாதங்கள்லாம் பயங்கரமாக முட்டு கொடுக்குற வேலைகள்லாம் பார்த்தாங்க. என்ன நினச்சாங்க? விஜய் நம்ம கூட்டணிக்கு வந்துடுவார், இதுதான் சரியான தருணம். ஏன்னா இங்கிலீஷ் சேனலில் எந்த அளவுக்கு போனாங்கன்னா, கரூர் ஸ்டாம்பீடை பற்றி பேசுங்கய்யான்னா சில பேர் பேச ஆரம்பிச்சது. திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிரிங் விஜய் அண்டர் என்டிஏன்னு ஆரம்பிச்சாங்க. கரூர் ஸ்டாம்பீடை பற்றி பேசுங்க, மக்கள் செத்து போயிருக்காங்கன்னு நான் சொன்னேன். இல்லை இதுதாங்க விஜய் கொண்டு வர நல்ல டைம், அவ்வளோ நம்பினாங்க. ஆனால் விஜய் வந்து என்ன பண்ணார்? அவங்க யாருக்கும் வந்து ரெசிப்ரோகேஷனும் பண்ணல. ஒரு சமயத்தில் எடப்பாடி புரிஞ்சுக்கிறார், ஐயோ தேவையெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஆர்வப்படார் வேலை பார்த்துட்டோம். கட்சிக்காரர்கள் பயங்கர கோவம் அன்னைக்கு. சில செய்தி தொடர்பாளர் இருக்குது, சில பேர் என்ன பண்ணுறாங்க, விஜய் அன்னைக்கு அடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. எடப்பாடி பேசுறதுக்கு அப்புறம் வாய் மூடிட்டு இருக்காங்க. ஐடிவிக்கும் பயங்கர கோவம். நம்ம என்னடா விஜய் அடிக்கலான்னு பார்த்தா எடப்பாடி இப்படி பண்ணிட்டாரு. இந்த ஒட்டுமொத்த கோவத்தையும் விஜய் அன்னைக்கு சீன உடனே ஐடிவிக்கு பெரிய அறிக்கை அமைச்சு பனையூர் பண்ணையாருங்கிற அளவுக்கு அடிச்சு முடிச்சிருச்சு. அதுதான் உண்மையில நடந்தது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டு நம்ம. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு லீடரை எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கலாம். நீங்கள் விஜய் தப்பு பண்ணிட்டாருங்க, நீங்கள் எதிர்கட்சியாக நீங்கள் அந்த அரசியல் தான் பண்ணுவீங்க, ஆமாங்க போலீஸ் தப்பு பண்ணிருச்சு, திமுக தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லுவீங்க. விஜயம் அடிச்சிருந்தாலும் ஒரு லீடரை எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கலாம். அதை அந்த கோட்டை விட்டுட்டாரு. அதற்கு பிறகு அவர் புரிஞ்சுக்கிறார், நம்ம ரொம்ப போயிட்டோம். ஏன்னா சில விவாதங்களில் ஓப்பனாக சொல்கிறாங்க, அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்க, நான் தானே உனக்கு கரூரில் காப்பாற்றி விட்டேன், நான் காப்பாற்றி விடாட்டி நீ என்ன ஆயிருப்பேன், நீங்கள் தானே கொலை பண்ணீங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. 41 பேர் கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் லேட்டாக தான் எடப்பாடி புரிஞ்சுக்கிறாரு. எடப்பாடி வந்து இனிமேல் நமக்கு வரமாட்டார், நம்ம அவரையும் எதிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இவரும் அது ஊழல் சக்தி. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து விக்கிரவாண்டியிலிருந்து எல்லாரும் கேட்ட கேள்வி, திமுகவையும் பாஜக விமர்சிக்கிறீங்க, ஓகே, அதிமுக என்ன புனித சக்தியான்னு கேட்டாங்க. இல்லை அதை நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் கடந்து வந்துடுவோம். அது எப்படி கடந்து வருவீங்க? ஜெயலலிதா அவர்கள் ஊழல் தண்டனையால் சிறைக்கு சென்றவர், அதை எப்படி நீ கடந்து வருவா? இன்னும் எத்தனையோ பேர் மேலே வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, அதெல்லாம் எப்படி கடந்து வருவீங்க? இல்லை கடந்து வரக்கணும். திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு பேசினார். ஊழல் சக்தின்னு பேசினோன்னா அவங்க மறுபடியும் ஊழல் சக்தினா நீ எதுக்கு கை கட்டிட்டு வந்து ஜெயலலிதா கிட்ட நின்ன, நீ வந்து ஏன் பிளாக்ல டிக்கெட் வைக்கிற அப்படின்ட்டு அவங்க ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதற்கு பிறகு நம்ம ரொம்ப எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம்
திமுக அவர் என்னன்னா முதலமைச்சர் வாயால விஜய்னு சொல்ல வைக்கணும்னு பார்க்குறாரு. முதலமைச்சர் செய்ய மாட்டார், உதயநிதி ஸ்டாலின் செய்ய மாட்டார். திமுக இருக்கிற மற்ற சில பேர் வந்து விஜய் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக அடி வாங்குறாரு, பாஜக அடி வாங்குறாரு, எல்லா பக்கம் அடி வாங்குற அவரால் முடியல. வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கோ, இதோட போதும். அதனால நம்ம வந்து அதிமுக இந்த வாட்டி சீண்டாம போயிடுவோம், நம்ம வந்து டெலிட் பண்ணப்பட்ட கட்சியில் என்டிஆர் அதர்ஸ் இப்படி சொல்லி நம்ம பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் நான் பார்க்குற வரைக்கும் விஜய் அந்த அரசியல் அதிமுக விட்டாலும் இந்த களம் என்பது திமுக அகேன்ஸ்ட் அதிமுக தான். அப்படிதான் போகும். விஜய் வந்து 30% சும்மா கிளைம் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே திமுக அதிமுக கிட்ட மேட்ச் பண்ணுறதுல கட்டமைப்போ இல்லை வந்து வலுவாக இருக்கான நிச்சயமாக இது கிடையாது. சொல்லப்போனால் திமுக ரொம்ப முன்னேறி இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக வருவாங்க அப்படின்னு தான் என்னோட பார்வையாக இருக்குது. விஜய் அதுக்குள்ளே எப்படியாவது உள்ளே வந்துட முடியுமான்னு ரொம்ப முயற்சி பண்ணார். இந்த வாக்களை கவர்ந்துட முடியுமா, அந்த வாக்களை கவர்ந்து முடியும், அதற்கு நீங்கள் கடுமையாக வேலை செய்யணும். விஜய் வந்து வேலை செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. இந்த முடிஞ்சிருச்சா, சேலம் மீட்டிங் முடிஞ்சிருச்சா, அடுத்து எப்போ விஜய் வருவார்? இன்னும் 60 நாட்களுக்கு எப்படி தலைவர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறோம். முதலமைச்சர் காலைல ஒரு ஊரில் இருக்கார், சாயந்தரம் ஒரு ஊரில் இருக்கார், அந்த நலத்திட்ட உதவிங்கிறார், இந்த நலத்திட்ட உதவிங்கிறாரு, காலைல ஒரு அறிவிப்பு வருது, சாயந்தரம் அறிவிப்பு வருது, இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. நீங்கள் அதுவும் இந்த சேலம் இந்த மீட்டிங் நடக்கும்போது காலை அன்றைக்கெல்லாம் விஜய் பேசுபொருளாகவே இல்லை. காலைல 5000 ரூபா நான் ஒரு வீதியில் போயிட்டு இருக்கேன், உனக்கு பணம் ஏறிச்சா பணம் ஏறிச்சா பணம் ஏறிச்சா, இதுதான் பேச்சா இருக்கு. எனக்கு ஒரு அதிமுக கல்யாணத்துக்கு போகிறேன், அங்கே நிறைய எக்ஸ் தலைவர்கள் அவங்க வந்திருக்காங்க. ஒரே வார்த்தை சொன்னார், அப்பா ஸ்டாலின் முடிச்சு விட்டார் நம்மளை, போப்பா வீட்டுக்கு போப்பா, இதை சொல்றாரு. இதுதான் பேசு பொருளாக இருக்கு. இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு நாள் வந்து டிஎம்கேன்னு பேசிட்டாரு, டிவிகேன், எதுவுமே அங்கே எடுபடாது. இந்த களம் என்பது வேறு, விஜய்க்கு அது புரியல, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவாற்றலும் அவர்கிட்ட இல்லை. அதிமுக விஜய்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து விஜய்க்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு 2ஆம் இடத்துக்கான போட்டிங்கிற மாதிரி ஆயிராதா? இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. திமுக தன்னுடைய முதல் இடத்தை விட்டு கொடுக்காமல் விஜய்க்கு பதில் சொல்லாம ஒழுங்கா இருக்குது. அதிமுக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுனாலே அந்த இடத்துக்கான போட்டி தான் நடத்திட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நிச்சயமா வருது. நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, அதிமுக முதல்லையுமே எடப்பாடி தவறு பண்ணாரு, மறுபடியும் அந்த தவறு பண்ணாரு. நீங்க திமுக சில விஷயங்களை கத்துக்கணும், அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க. நம்ம நேரடியா விஜயை போய் அட்டாக் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. அவங்க ரொம்ப அதை சொல்றேன், ரொம்ப கோவம் இருந்துச்சு, எடப்பாடி மேல இருந்த கோவம் அதை ஒட்டுமொத்தமாக விஜய் மேல காமிச்சாங்க. இப்ப மறுபடியும் எடப்பாடியே வந்து விஜய் நம்ம அடிக்கணும் போல இருக்கு, விஜய் நம்மளை அடிக்கிறார், விஜய் நம்மளை அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2வது 3வது டிவிக்கே அகேன்ஸ்ட் டிஎம்கே அவர் சொன்னாலும் டிவிக்கு அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே அப்படிங்கிற களமாக இதை மாத்திருக்கான முயற்சிகள். ஃபைனலாக இந்த களம் எப்படி போய் முடியும்னு கேட்டீங்கன்னா என்டிகே அகேன்ஸ்ட் டிவிக்கு தான் போய் முடியும். அதுதான் நடக்க போகுது. இது யார் அதிகமான வாக்கள் வாங்குறாங்க அப்படி. அதிமுக இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் தவறு பண்றாங்க தான் நினைக்கின்றேன். இது வந்து ஏன்னா அவங்களுடைய போட்டின்னு அவங்க பார்க்கறது திமுக தான், திமுக கூட்டணி தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆங்கிளில் போகிறதா அதிமுகக்கு சரியாக இருக்கும். விஜய் அடிக்கடி உள்ள வர்றதுனால அவரை நம்ம அடிக்கணும் போல இருக்கு, அவரை அட்டாக் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா இந்த கிரௌடை பார்த்து விஜய் எடப்பாடி ஏமாறுறாரு. எடப்பாடி ஏன் வந்து வரணும் விஜய் நினைச்சாருன்னு கேட்டீங்கன்னா, கிரௌடு பெரிய கிரௌடு இருக்கு, விக்ரவாண்டியில் பெரிய கிரௌடு பார்த்தா அந்த அடுத்த இடத்துல நீங்க ஒரு சினிமா நடிகராக விஜய் கிரௌட் புல்லர் தான். அவர் எங்க போனாலும் இந்த கிரௌடு வரத்தான் செய்யும். அது பின்னாடி ஓடுவாங்க, எல்லாமே நடக்கும். இது எல்லாமே ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு ஒன்றில் நிறைய பெண்கள் ஆமாங்க விஜய் தான் ஓட்டு போடுவோம், விஜய் தான் ஓட்டு போடுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ப்ரூவ் பண்ண காசு போட்டுட்டு சொல்றாரு, சும்மா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1000 ரூபா போட்டுட்டே இருந்தார், இப்போ அடுத்த 3 மாதம் ப்ளஸ் கோடை சிறப்பு தொகைன்னு சொல்லிட்டு 5000 ரூபா போட்டுட்டு நான் அடுத்த வாட்டி 2000 ரூபா ஆக்கிடுவேன். மக்கள் கண்டிப்பாக நம்புவாங்க. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி சொன்னார் நம்பல, இப்போ மறுபடியும் சொல்ற 2000 ரூபா அக்கௌண்ட். இப்போ இந்த இடத்துல விஜய் எங்க பொருந்துறார்? மகளிர் விடியல் பயணம் ஏற்கனவே போயிட்டு இருக்கு, மகளிருக்கான பயணம். எடப்பாடி வித்தியாசமா ஏதாவது சொல்லணுமே இருக்கு, ஆண்களும் இலவசமா போகணும் அவர் ஒன்று சொன்னார். விஜய் இந்த இடத்துல எங்க பொருந்துறார்? திமுக லேப்டாப் கொடுக்குறாங்க, நீங்க படிக்கின்ற மகளிர் பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய், பசங்களுக்கு தமிழ் மகன் திட்டம்னு அதில் ஒரு 1000 ரூபாய். எடப்பாடி பழனிசாமி கண்டினியூ பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு நமக்கு தெரியாது. அவர் நானும் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனால் விஜய் இந்த இடத்துல எங்கே பொருந்துறார்? இப்போ இந்த கேள்விகள் தான் இன்னைக்கு முக்கியமாக மாறும். நீங்கள் இந்த தேர்தல் போகும்பொழுது இந்த 3 கட்சியும் இருக்கிறாங்கன்னா இந்த 3 கட்சியில் யார் என்னென்ன பேச போகிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு? ரொம்ப தூங்கி எந்திரிச்சு அன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சுமா, இப்போ வந்து போராட்டத்துக்கே வரார். போராட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, போராட்டம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. தீர்வுகளுக்கு இப்போ ஏதாவது ஒன்றை இருக்கா? ஒன்றை ஏதாவது தீர்வு இருக்கா? நான் வந்தால் என்ன செய்ய போறேன்னு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் எங்கள் குழு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கு. தேர்தலுக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்க தெரியுமா? திமுக 15 வருஷம் தேர்தல் அறிக்கை, அதிமுக 15 வருஷம் தேர்தல் அறிக்கை, மற்ற கட்சிகளோட தேர்தல் அறிக்கை, இதெல்லாம் வச்சுட்டு ஜான் ஒரு டீம் செட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலையும் 50% காப்பி அடிச்சு கொடுங்க. கொள்கை எப்படி காப்பி அடித்தோம்? திமுக காப்பி அடித்தோம், நாம் தமிழர்கிட்ட காப்பி அடித்தோம், அதிமுக காப்பி அடித்தோம், அதே மாதிரி இதையும் காப்பி அடிங்க, அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே நீங்க வசனமாவே அதாவது அந்த என்ன வாக்கியம் இருந்துச்சோ அந்த வாக்கியத்தை கூட நீங்க பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புலாம் வரும். அதுதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. சுயமாக விஜயால ஒண்ணுமே சொல்ல முடியாது. இன்னொன்று இதெல்லாம் என்ன விஜய் சொல்லுவார்? மகளிர் உரிமை தொகை குறித்து என்ன விஜய் பேசுவார்? மகளிர் விடியல் பயணம் குறித்து என்ன பேசுவார்? இந்த மாணவர்களுக்கான தொகை குறித்து என்ன பேசுவார்? அதெல்லாம் என்ன எதுவுமே விஜய் பேசவே முடியாது. அவர் இலவசங்கிற பார்வை எப்படி பார்க்கின்றார், வெல்ஃபேர் ஸ்கீமா எப்படி பார்க்கிறார், அதுலேயே பெரிய குழப்பமே விஜய்டையும் விஜய் ரசிகர்கள்டையுமே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுன்னு ஒரு கேள்வி. ரொம்ப நன்றி சார். அதாவது பல்வேறு முரண்பாடுகள், குறிப்பாக வந்து மகளிர்
இலவசங்கள் தேவையா தேவையில்லையா என்பதில் கூட விஜயால் முழுவதுமாக முடிவெடுக்க முடியவில்லை அப்படிங்கிற செய்தியும், அதிமுக வந்து விஜயை தவறாக முதலில் ஆரம்பத்தில் வரவேற்றது, பிறகு எதிர்த்து கொண்டிருப்பது இரண்டுமே தவறான முடிவு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.